ஹெர்னியா ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப அட்வான்ஸ்டான வகைகள் என்னென்ன அப்படின்னா, ரொம்ப ஓல்டர் மெத்தட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு தையல்கள் வச்சே வள மாதிரி ஒரு டானிங்னு சொல்லுவாங்க, அதை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 இயர்ஸாக. ரீசெண்டாக வந்து வலைகள் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த மஸ்கிட்டோ நெட்ஸ் மாதிரியே தான் இருக்கும், பட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். இது வந்து சிந்தட்டிக் மெஷஸ், பாலிப்ரோபிலின் மெஷ் டைப்ஸ்ன்னு சொல்லி வந்ததுங்க. இப்போ இந்த வலைகளும் வந்து இன்னும் அட்வான்ஸ்ட் ஆகி அப்சார்பபிள், அதாவது வச்சு முடிஞ்ச உடனே அந்த வலைகள் வந்து சில நாட்கள் சில மாதங்கள்லேயே அது கம்ப்ளீட்டாக கரைஞ்சு தடிமனாகி அந்த போர்ஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அது காணாமல் போகிற மாதிரியான அப்சார்பபிள் மெஷர்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்துருச்சு. அதுக்கடுத்து ரீசெண்டாக வந்து காம்போசிட் மெஷஸ், அதாவது அப்சார்பபிள் மெஷ், நான் அப்சார்பபிள் மெஷ் ப்ளஸ் ஒரு சைடு ரஃபாகவும் ஒரு சைடு ஸ்மூத்தாகவும், அந்த மாதிரி மெட்டீரியல் டிஃப்ரென்சஸ் ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்டேஜஸில் வந்துருச்சு. இன்னும் ரீசெண்ட் அட்வான்சஸாக ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் கஸ்டமைஸ்டு மெஷர்ஸ், இத்தனை டைப் ஆஃப் அட்வான்ஸ் மெஷ் மெட்டீரியல்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது.